அதாவது ஹலோ என்னுடைய வில்லிசை சார்பாக தென்காசி புகழ் சரி மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் சரி யூடியூப் சேனல்ல இருந்து ஆமா நம்முடைய வில்லிசை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா வில்லிசை மட்டுமல்ல மேளம் ஜெண்டாமலம் தார தப்பட்டை முழங்கும் அடுத்தால நம்ம சுடலை மாடன் சரி பேச்சு பிரம்ம ராஸ்துதையால் ஆமா பிரம்ம சக்தி மாடத்தி அம்மாள் பொம்மக்கா தும்மக்கா பட்டவராயன் 18ஆம் படி கருப்பசாமி சரி மற்ற
தேவதேஸ்வரன் இந்த பெருமாளோடும் அமதாயி யூடியூப் மக்கள் யூடியூப் சேனல் வந்து சரி நமக்கு சேனல் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஆமா, இந்த டிவியில் பார்க்கக்கூடியவர்கள் சரி எங்களுடைய வில்லிசையை கண்டு கேட்டு மகிழக்கூடியவர்கள். ஆமா, எங்கள் வில்லிசையும் பிடித்திருந்தால் சரி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் அதுல வரக்கூடிய ஒளிபரப்பாகக்கூடியது பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். ஆமா, சரி. கடல் என்ற பூமியின் மீது அலை என்ற ஊரை கொண்டே கடல் என்ற பூமி மீது அலை என்ற ஊரை கொண்டே மனப்பெற்ற வாழ்வை நம்பி மாசானமொத்து மாடனுண்டு தண்ட வினைகளை கூடாறு கொண்டு குறுந்தடி வங்கி குலவையிட்டு நெஞ்சை பிளந்து நிலக்குடல் வாங்கி கொஞ்சம் லைட்டா எக்கோ வைங்கண்ணே பகல் அன் சக்கரம் கொண்டு வருவார் ஆண்டவன் மாயாண்டி சுடலை மாயாண்டி கதைகள் பாட
பிள்ளைகள் வாழே சொல்லி அம்மா அருள்வா தேவி அம்மா நாயகியே தலைக்கு வந்து அருள்வா என்னம்மா ஆதி கைலாச பர்வதம். சரி, ஆதி கைலாச பர்வதத்திலே ஆமாம் ஆதி கரைக்கண்ட பகவானும் சாச்சாரி பகவானும் அம்மையாகப்பட்ட உமா பார்வதா தேவியும் எங்க அம்மா பார்வதா தேவியும் மற்ற 33 கோடி தேவர்களும் எவர்கள் முனிவர்கள் ரிஷிமார்கள் ரிஷிமாதர்கள் கிண்ணரர் சரி கிம்பருடர் ஆமாம் கருட காந்தருவர்கள் அமுதாய் கடநாதர் நாரதர் நந்திதேவர் சகல தேவாதி தேவர்கள் கைலாசத்தில் உருவாக இருக்கக்கூடிய வேளையிலும் அந்த தருணத்தில் அதாவது எல்லாம் பூலோகத்திலே சரி நருள் பெருத்துக் கொண்டு வருகிறது. சரி 1000 பிறந்தா 1001 இறக்கு. சரி 1001 பிறந்தால் 1002 போகுது. சரி போகுது. ஆமா சரி பிறக்கவும் ஆமா அது இறக்கவுமாக இருக்கிறது. சரி ஆனால் நருள் வந்து அதிகமாக பெருத்துக் கொண்டு வருகிறது. ஜனத்தொகை அதிகமா இருக்கு. ஆமா சரி ஜனத்தொகையே சுமைதாங்க முடியல. பாரத்தை சுமக்க முடியாத பூமாதேவி பகவான் இடத்திலே முறையிடுகிறார். எப்படி ஐயாவே பகவானே பூமி பாரத்தை குறைத்து தர வேண்டும் என்று பூமாதேவி பகவானிடத்தில் முறையிட பகவான் என்ன செய்கிறார்? என்னமா செய்தார்? அதாவது தெய்வத்திரு வள்ளுவரை வரவழைத்தார். தெய்வத்திரு வள்ளுவரை வரவழைத்து அதே வள்ளுவா பூலோகத்திலே இருந்து பூவிருக்க பெஞ்சிருக்க காயிருக்க கனிந்த பலம் உதர என்று பரையோசை அடித்துவா. சரி என்று பகவான் சொல்ல பகவான் வார்த்தை தட்டிடாத தெய்வத்திரு வள்ளுவராகப்பட்டவர் பூலோகத்தில் வந்து பரையோசை அடிக்கிறார். எப்படி அடிக்கணும் தெரியுமா? பரவாயில்ல முகம் தெரியும் நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் ஒரு ஃபோக்கஸ் லைட் நீ இப்படி இருக்கணும். எல்லாம் முகம் தெரிஞ்சாதான் நல்லது. நான் மறைக்கல. பூலோகத்தில் வந்து பரையோசை அடிக்கிறார். எப்படி பரையோசை அடிக்கிறார்? எப்படி பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க கனிமுதீர கனமுதீர என்று சொல்லி பறையடித்தான் வள்ளுவனும். பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க கனிமுதீர
என்று 4 தெருவுல நல்லா அடிச்சிட்டாரு. சரி 4வது தெரு நடுத்தருவுக்கு வாரார். சரி நடுத்தருவுக்கு வரும்போது கொஞ்சம் அலைந்து தெரிஞ்சதுனால சரி கொஞ்சம் கல்லுடன் சாராயத்தை கலந்துபவர் தான் குடித்தார். காணாக்களையும் சாணாக்களையும் சரி அவன் கண்ணிலே கண்டான். ஆமா சரி அலைஞ்சு தெரிஞ்சனால கொஞ்சம் கல்லு சாராயத்தை கலந்து குடிச்சிட்டாரு. ரெண்டு வாங்கிட்டு வந்து நிறுத்தி சரி அடிச்சுட்டான். ஆமா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? காப்போத ஆமா அரைப்போத ஆமா முக்கா போத ஆமா முழுப்போத சரி அடங்கு ரை போத அப்படி ஆயிடுவான். அப்படி அது சில்போதை ஆனவனை 4வது நடைத்தருவிற்கு வரும்போது சின்னஞ்சிறு பாலர்கள் ஒரு கோட்டிக்காரன் தான் தெருவுக்குள்ளே வந்து விட்டாரோ என்று ஒரு கிக்கர் அவன் மேலே கல்மண்ணை எடுத்து எறிகிறான். மண்ணு செங்காமட்டை. ஆமா வள்ளுவன் மீது எரியக்கூடிய வேலையில வள்ளுவனுக்கு கண்ணு தெரியாமல் கோபம் வருகிறது. கோவாக்கி வந்துட்டு கோபாக்கிரை கொண்ட வள்ளுவன் எப்படி மாத்தி பறையோ செய்யடிக்கிறார். எப்படி எப்படி இருக்க பிஞ்சு இருக்க ஆயுதிக கனி உதிர கனி உதிர பழமுதிர என்று சொல்லி அடித்த வள்ளுவன் வள்ளுவனோ ஆயுதிர கனி உதிர கனி உதிர கனி உதிர முதிர பழமுதிர என்று சொல்லி என்று சொல்லி சரி பறையடித்தான் வள்ளுவன். அப்படி பறையடித்து விட்டு மீண்டும் பார கைலைக்கு வருகிறார். எப்படி வருகிறான்? அப்படி பார கைலை வந்து பகவானை பார்க்கிறார். சரி ஐயா ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்ல முறையில் பறையோசை அடித்தேன். நான் நல்லா அடிச்சு வேண்டேன் சுவாமி. 4 தெருவிலே நல்லா அடித்தேன். ஆமா சுவாமி. 4வது தெருவுக்கு வரும்போது நடுத்தர் வரும்போது கொஞ்சம் அலைந்து தெரிந்ததனால் நான் போதைகளை அறிந்து விட்டேன். மாத்தி அடிச்சுட்டேன். போதை அறிந்ததினால் ஆமா சின்னஞ்சிறு பாலர்கள் என் மீது கல்மண் எறிந்தார்கள். கல்லு மண்ணு செங்கம் மட்டும் கொண்டு எரிஞ்சாங்க. கல்மண் பட்ட வேளையிலே எனக்கு கண்ணு தெரியவில்லை. கோபம் அதிகமாகிவிட்டது. கோவாக்கி வந்துட்டு நீங்க சொன்ன ஓசை விட்டு மாத்தி பறையோசை அடிச்சிட்டேன். ஆமா சுவாமி. காய் உதிர கனி உதிர பழம் உதிர பிஞ்சு உதிர பூ உதிர எல்லாமே உதிர சப் கண்டு அடிச்சாச்சு. அன்று பறையோசை அப்படி வள்ளுவ அடிக்க போயிட்டான். இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு பிஞ்சிலையும் போகுது. ஆமா பிஞ்சில பூக்காமலும் போகுது. 1 மாதம் 2 மாதத்திலும் போகுது. காயாகி விழுந்துருது. ஆமா காய் பூக்க முன்னே வெள்ளி விழுந்துருது. காயிலே விழுந்துருது. அதான் 20லையும் போகுது. ஆமா 30லையும் போகுது. 10லையும் போகுது. 5லையும் போகுது. 1 மாதத்திலும் போகுது. பிஞ்சிலையும் போகுது. ஆமா சொல்லுனால அப்படி மாறிட்டு அறமாசத்திலும் போது குறமாசத்திலும் போது நிறமாசத்திலும் போயிருது. ஆமா சாயந்தரம் பிள்ளை அப்படி போகுதாமா? போகுது. உனக்கு போகாது. அது இருக்கக்கூடிய வேலைகளே மாத்தி பறையோசை அடித்த காரணத்தினாலே வள்ளுவா நீ பூலோகத்திலே சென்று பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறகு ஜாதகம் வகுத்து வருவாய். எழுதி வருவாயப்பா என்று தெய்வத்திரு வள்ளுவர் சொல்ல ஆனால் பிறக்கும் குழந்தைகளுக்கு தெய்வத்திரு வள்ளுவனாக போய்விடுகிறார். ஆமா வள்ளுவர் சாதாரண எழுதி ஆமா எழுதி படிச்சுட்டு வரா. ஆமா புலகம் போ. ஆமா சரிதா. பெண்களுக்கு மூத்த குறிப்பு சரி ஆண்களுக்கு பிறந்த குறிப்பு சரி எழுதி சாதகம் வகுத்துவா பாப்பா என்று சொன்னவுடன் சரி மீண்டும் பகவான் என்ன செய்கிறார்? என்ன கைலாசத்திலே சக்தி உமையவளோடு ஆமா பகவான் சந்தோஷமாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சரி பகவான் மீண்டும் மனதிலே என்ன எண்ணுகிறான்? என்ன எண்ணுகிறான்? பூலோகத்திலே படைக்கப்பட்ட மனுக்களுக்கு படி அளக்க வேண்டும். சரி படி அளக்க வேண்டும் என்று பகவான் என்ன செய்கிறார்? என்ன பார்வதி அருகில் அழைத்து அம்மா பெண்ணே பார்வதி நான் படைக்கப்பட்ட மனுக்களுக்கு படி அளந்து வருகிறேன். சரி நான் படி அளந்து வரும் அளவும் பாரகையிலே நீ இருப்பாய். உணவழைத்து வருமளவு கையிலே நீ இருப்பாய்.
என்று சொல்லி பகவான் சொல்லக்கூடிய வேளையிலே பார்வதி என்ன செய்கிறாள்? என்ன செய்கிறாள்? பகவான் வார்த்தை கேட்ட பார்வதி பகவானுக்கு பாதபணிகள் செய்கிறார். சரி, எப்படி பாதபணிகள் செய்கிறார்? எப்படி எப்படி முக்காலோ சுற்றி வந்தா சுற்றி வந்தா சுற்றி வந்தா முடிவனை நமஸ்கரித்தான் பத்தினியால் அடிபணிந்து நிற்கிறார். முக்காடு சுற்றி வந்து நாக்காடு சுற்றி வந்து ராதனையை அடிபணிகிறார். ஐங்காலை சுற்றி வந்து அனன்பாக நமஸ்கரித்தார். பகவானோட மலர்பாதத்தை அடிபணிந்து நிற்கக்கூடிய வேளையிலே பூலோக மக்களுக்கு படியிழக்க வேண்டும் என்று படியிழக்க செல்கிறார். எப்படி வருகிறார்? அவர் படியிழக்க செல்லும் பொழுது இந்த பார்வதி மீண்டும் வளர்ந்து என்னையா எண்ணுகிறார்? பகவான் அன்றாடம் படியிழக்க வேண்டும் என்று சொல்கிறார். இவர் படி அளக்கத்தான் போறாரா? இல்ல பட்டினியா போட்டு வருகிறாரா? இல்ல பாரில் உள்ள மக்களை பட்டினியா போட்டு வராரா? என்னன்னு தெரியல ஐயா, நாளை திணையெடுத்து நாடகம் படியிழக்க முடியுமா? முடியாது முடியாது. விளக்கு திணையெடுத்து உலகம் எல்லாம் படியிழக்க முடியுமா? முடியாது முடியாது. ஆளாக்கு திணையெடுத்து அகிலம் எல்லாம் படியிழக்க முடியுமா? முடியாது. பகவான் ஒரு குடும்பத்துக்கு காப்படி அரிசி மகனாலே எத்தனை நபர் சாப்பிடணும் தெரிய மாட்டேன் காணும் அதுக்கு. இதுல பகவான் நாளை திணையெடுத்து நாடகம் படியாங்க. அது எப்படி அளக்க முடியும்? இன்று பகவானை நாம பரிசோதிக்க வேண்டும். சரி என்ற பார்வதா தேவி அவ எங்க வருகிறார்? விஸ்வகர்மாவிடத்திற்கே வருகிறார். சரி, விஸ்வகர்மாவிடத்தில் வந்து அந்த பார்வதி என்னையா கேட்கிறார்? என்ன கேட்கிறார்? பாருங்கள் விஸ்வகர்மா 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 வடிவழக கேளுமையா கேளுமையா விஸ்வகர்மா செய்துதல் விஸ்வகர்மா விஸ்வகர்மா அந்த வார்த்தை காதுகளே அளவில்லை விஸ்வகர்மா கட்டை வேண்டி கட்டை நெஞ்சில் வந்து கரங்கி திருத்தாணி போட்டு மேல் பதிர்ந்தா சக்தி இழந்தான் கொடுத்தா சிவினதனை வெற்றாரே நிலதனை வெற்றாரே தேவி பாரதியா காஞ்சூரம் கட்டை வெட்டி கட்டை செவில் உண்டு பண்ணி திருக்காணி விட்டு பொன்னரங்கு மேல்மதிந்து பதிந்து ஆனால் சக்தி கையிலே கொடுக்குகிறார். சரி, சிமிலதனை வாங்கி வெண்கொடியால் அதுதான் சரி இங்க வேற என்னாச்சு? கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அடிக்க சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் அவன் எனக்கு சரிதான் அதுக்காண்டி புரியுது. அவன் சும்மா வைக்கிறான். அவர் காது கேட்கலப்பா சரி ஹலோ சும்மா சிமிழனை கையில் கொடுத்த சக்தி உமையவள் உமையல் சிமிழை பெற்ற பார்வதி என்ன செய்கிறாள்? என்னவா தெரிவிக்கிறாள்? அந்த சிமிழ் கொட்டுக்குள்ளே 2 உயிரை பிடித்து அடைக்கிறாள். சரி என்ன என்ன 2 உயிரை அடைக்காத? ஆமா என்ன உயிரை அடைக்கா? ஏமா எண்ணி உடுக்காத அடிச்சாச்சுன்னா சரி அவருக்கும் நான் இருக்கணும். சரி உங்க 2 இருந்து பிடிச்சி அடிச்சாச்சுன்னா ஆமா உன் குடிம்பு அங்க அவ குடிம்பு இங்க ஆமா அப்படி போகக்கூடாது. ஒரு ஆணுல 1 சரி ஒரு பெண்ணுல 1 ஆமா 2 பிடிச்சி அடிச்சாச்சுன்னா காலைல முகம் பார்த்த கஞ்சி என் முகத்தை நீ பார்க்க சரி உன் முகத்தை நான் பார்க்க சரிதான் நம்ம ஓடில உடுக்காத வர வேண்டாம். ஆமா ஒரே ஒரே சிந்தை பண்ணி பசின்னு வந்த முகம் பார்த்த கஞ்சின்னு சொல்வார்கள். பெரியாளுக்கு சொல்லுவாங்க உன் முகத்தை நான் பார்க்க என் முகத்தை நீ பார்க்க நம்ம 2 பேரும் முகம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். ஆமா சரி என்று என்ன செய்கிறார்? என்ன என் ஆண்டவனாகப்பட்ட சரி பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று இந்த பார்வதா தேவியாகப்பட்டவள் சரி அப்படி பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று சிபிடை கையில வாங்கக்கூடிய வேளையிலே சித்தரமாகப்பட்டது ஒழுக்கமிட்டு சொல்வதை கண்டால் பார்வதி அவர் சாரதாரியா ஊருவா வருது. அப்படியே சார சாரையா போது. சரி சார சாரையா போற சித்தரும்ல 2 முடிச்சிட்டா. சரி பிடிச்சாச்சு 2 பிடிச்சால 2 ஆணாக பிடிச்சால 2 பெண்ணாக பிடிச்சால ஒரு பெண்ணுல 1 ஆணுல 1 ஆமா சரி ஆணில் 1 பெண்ணில் 1 பிடிச்சு அடைக்கிறார். அன்னைக்கே அடைச்சாச்சு. ஆமா சரி பசின்னு வந்தா ஓமகத்தை ஏன் பார்க்க ஏமகத்தை நீ பார்க்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கேன். கைலாசத்திலே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை அன்னைக்கே வகுத்து வச்சாச்சு. ஆமா அன்னைக்கே பிரிச்சு வச்சாச்சு. பிரிச்சு வச்சுட்டா. சரி ஆகவே என்ன சக்தி உமையவள் சரி என்ன செய்கிறாள்? என்ன ஆணில் 1 பெண்ணில் 1 பிடித்தடைத்து அப்படி தடுத்து தன்னுடைய சிமிழ் கூட்டுக்குள் அடைத்து தன்னுடைய முந்தானையில் முடிந்து காத்து போகாத எக்கலிலே சொல்லிக் கொண்டார். எக்கல் சொல்லியாச்சு. எக்கலிலே சொல்லிக்கொண்டு ஆமாம் பகவான் எப்போது வருவார் என்று வழிமேல் விழிவைத்திருக்கிறார். சரி அப்படி வழிமேல் விழிவைத்திருக்கக்கூடிய வேளையிலே ஆனால் பூலோக மக்களுக்கு வழியிறக்க சென்ற பகவான் எப்படி வழியிறந்து வருகிறார்? எப்படி வருகிறான்? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து நாடு எங்கும் அடியலந்தா நாடு எங்கும் அடியலந்தா நாளை திரையெடுத்து நாடெங்கும் வெளியாண்டு வருகிறார். சரி உலக்கு திரையெடுத்து உலகம் எல்லாம் வெளியாண்டு வருகிறார். ஆளாக்கு திரையெடுத்து அகிலம் எல்லாம் வெளியாண்டு வருகிறார். சரி அப்படி படி அளந்து விட்டு ஆமா மீண்டும் பார கைலைக்கு வரக்கூடிய வேலையை தருணத்தில் அதாவது தென்காசி புகழ் சரி தென்காசி புகழை சேர்ந்த மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் சரி யூடியூப் சேனல் ஆமா மக்களுக்கு பிடித்திருந்தால் சரி இந்த சேனலுக்கு நீங்களும் ஷேர் பண்ணலாம். ஆமா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரி இந்த மக்கள் சேனல் உங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு கல்யாண வீடா இருந்தாலும் சரி காது குத்து விழாவா இருந்தாலும் சரி குடை விழாவாக இருந்தாலும் சரி சரி ஒரு வரவேற்பு ஏதாவது இருந்தாலும் சரி சரி கூப்பிட்ட குரலுக்கு நமது
தென்காசி புகழ் மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து சரி உங்களுக்கு தரந்த முறையில் நிறைந்த குறைவில் அழகாகவே உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுப்பார். சரி எங்களுடைய வெள்ளிசையும் தமிழ் மக்கள் செல்வம் யூடியூப் சேனலிலே எங்களுடைய வெள்ளிசையும் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆமா சரி எங்கள் வெள்ளிசையும் கண்டு கழிக்கக்கூடியவர்கள் எங்கள் வெள்ளிசையும் பிடித்திருந்தால் சரி இந்த மக்கள் செல்வம் யூடியூப் சேனலை பார்த்தால் எங்களுடைய அட்ரஸ் எங்களுடைய நம்பர் எல்லாமே செல் நம்பர் அதுல எல்லாமே வரும். எங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆமா சப்போர்ட் பண்ணலாம். சரி உங்களுடைய ஆதரவு மக்கள் செல்வம் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். சரி அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே என்ன செய்கிறார்? சித்தரம்பை பிடித்து திருக்காணி போட்டு அடைஞ்சு பொன்னரங்க மெதுக்கி பொதிஞ்சு வச்சிருக்கா வைக்கல பகவான் நாளை தினையெடுத்து நாடகம் படியாந்து வாரார். சரி உலக்கு தினையெடுத்து உலகமெல்லாம் படி இழக்கிறார். ஆளாக்கு தினையெடுத்து அகிலமெல்லாம் படி இழக்கிறார். சரி நாளிதனை எடுத்து நாடகம் படியிழக்கிறார். ஆமாம் அப்படி படியிழந்து விட்டு பகவான் மீண்டும் அழக இலைக்கு வருகிறார். அப்படி வரக்கூடிய வேலைகளை ஆமாம் ஆனால் என்ன செய்கிறார்? பகவான் என்னைக்கு வெளியில போயிட்டு அரண்மனைக்கு வரும்போது ஆமாம் பார்வதி நீட்டிய கால் மடக்கி நின்று அவள் அடிதொழுவாள். சரி அன்று நீட்டிய கால் மடக்கவில்லை இன்றும் அவள் அடிதொழுகவில்லை. அந்த கூந்தல கூட முடியல. ஆமா சரி பகவான் வந்திருக்கிறது ஏறெடுத்து பார்க்காமல் மௌனமாக இருக்கிறார். முகத்தை மாத்தி வச்சிருக்கா. வாடிய முகத்தோடு இருக்கா. மௌனமா இருக்கா. அப்ப வாடிய முகத்தோடு இருக்கும் பார்வதியை பார்த்து பகவான் கேட்கிறார். என்ன அம்மா என்ன பெண்ணே என்ன ஏன் மௌனமாக இருக்கிறார்? ஒரு நாள் இருக்க மாட்டியா என்று எப்படி கேட்கிறார்? எப்படி வாடாத கமல மோகம் கமல மோகம் வாடி வர காரணமே என்ன செய்கிறார்? என்ன வாடாத திருமுகங்கள் வாடிவர காரணம் என்ன? என்ன என்ன செந்தாமரை போன்ற முகங்கள் சுதந்திரிக்க மாயம் என்ன என்று கேட்கும்போது அவருக்கு என்ன சொல்லுகிறார்? ஐயா பகவானே நாளை நேரத்து நாடகம் படியிழக்க முடியுமா? உலகத்து நேரத்து உலகம் எல்லாம் படியிழக்க முடியுமா? பகவானே ஆளாக்கு நேரத்து அகிலம் எல்லாம் படியிழக்க முடியுமா? பகவானே ஆண்டவரே படி இழந்து வந்தேன் என்று என் பகவானை சொல்லலாமா என்று என்னையா சொல்லுகிறார்? உணவளித்து வந்தேன் என்று உறுதியோடு சொல்லலாமா? அடியலந்து வந்தேன் என்று பகவானை சொல்லலாமா? எங்கனவாமனவரே
சொல்லலாமா புறமெரித்த பரம்பொருளே நீங்கள் பொய்மொழிகள் பேசலாமா நீங்க பேசலாமா பெண்ணே என்ன ஏன் உனக்கு என் மீது சந்தேகம் என்ன காரணம் சாமி ஐயா என்ன நாளைக்கு நேரத்தை நாடகம் படியிறக்க முடியுமா முடியாது உலக்கு நேரத்தை உலகம் எல்லாம் படியிறக்க முடியுமா அது எப்படி முடியும் ஆளாக்கு நேரத்தை அகிலம் எல்லாம் படியிறக்க முடியுமா முடியாது முடியாது இல்ல அம்மா ஆனால் நீங்கள் நாளைக்கு நேரத்தை நாடகம் படியிறந்தேன் என்று சொல்லுகிறீரே சரி புறமெரித்த பரம்பொருளே பரம்பொருளே பொய் மொழிகள் பேசலாமா இந்த பொய் மொழி பேசலாமா அம்மா என்ன இந்த பகவானோட படியிறப்பை இதுவரைக்கும் பட்டினி என்பது கிடையாது 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 அந்த எறும்புக்கு படியாந்திருக்கான் ஆமா ஆமா பசி பட்டினி என்பது கிடையாது சரி உலகத்தில் உள்ள 84 சிசு முதல் சிசு முதல் வயிற்றுக்குள் இருக்கும் கரு முதல் கரு முதல் புளியங்கொட்டைக்குள் இருக்கும் புழு முதல் அந்த புழு முதல் பூமியில் தவழக்கூடிய பூச்சி புழு முதல் பூச்சி புழு முதல் இந்த பகவான் நான் படியிழந்திருக்கிறேன் சரி இந்த பகவானோட படியிறப்பே இதுவரை பட்டினி என்பது கிடையாது 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 உனக்கு ஏன் என் மீது சந்தேகம் ஏன் சந்தேகம் என்ன காரணமா இந்த பகவானோட படியிறப்பிலே உனக்கு என்ன சந்தேகம் என்னம்மா சந்தேகம் ஐயா என்னம்மா படியிறந்து வந்தேன் என்றால் என்னிடத்தில் 2 உயிர் பட்டினியாக இருக்கு அப்படி இருக்காது பார்வதி அதை காட்டி நாங்க பார்க்கலாம் அப்படி இருந்தா என்னிடம் காட்டு நாங்க பார்த்தேன் அப்படியா என்று தன்னுடைய எக்கலிலே சொருவிருக்கக்கூடிய முத்துசுமை கோட்டை திறந்து வைக்கிறாள் அப்படி திறந்து வைக்கக்கூடிய வேளையிலே பார்வதியால் மங்காளி சேலையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த முத்துசுமை கோட்டுக்குள் இருக்கு சித்தரம்பு அது எப்படியா வருகிறது சித்தி எப்படி வருது சுற்றி சுற்றி வருதையா வருதையா வட்டம் போடுதையா சுத்தி சுத்தி வருது அதே பார்வதி மட்டும் வளம் சுத்தி சுத்தி வருது அது சூழவட்டம் போடுது ஆமா சூழவட்டம் போடுது அதே வட்டம் போடுது வட்டம் போடுது சரி சித்தரம்பு வாயில என்ன இருக்கு தினையரிசி இருக்கு அப்படியே கவிக்கொண்டு வருது அதான் சொல்ல நினைக்கிறா என்ன நம்முடைய முந்தானையிலே முடிந்து எக்கலிலே சொருவிருக்கக்கூடிய ஆமா இந்த முத்து சிவில் கொட்டுக்குள் இருக்க சித்தரம்புக்கு பகவான் படி இழந்திருக்கிறார் நம்ம அறியாமல் அல்லவானம் கடவுள் மீது சந்தேகப்பட்டு விட்டோம் என்று பார்வதா தேவி பகவானோட பாதத்திலே விழுகிறார் அடிப்படைந்து வழங்குகிறார் ஐயா பகவானே அறியாமல் செய்த வீலை செய்த வீலை செய்த வீலை செய்த வீலை செய்த வீலை அரணாரி பொறுங்க வேண்டும் பொறுங்க வேண்டும் பொறுங்க வேண்டும்
அறியாமல் செய்த பிழையை சரி என் அரணாரை நீங்கள் தான் பொறுக்க வேண்டும். நீங்க தான் பொறுக்கணும். தெரியாமல் செய்த குற்றத்தை செஞ்சவனாரே நீங்கள் தான் பொறுக்க வேண்டும். சிவனாரே பொறுக்கணும். மங்கை நான் செய்த குற்றத்தை சரி என் மன்னவரே நீங்கள் தான் பொறுக்க வேண்டும். நீங்க தான் பொறுக்கணும் என்று சொல்லும் பொழுது சரி பகவான் என்ன சொல்லுகிறார்? என்ன பெண்ணே, என்ன என்னை படைக்கப்பட்ட ஈசன் என்று நினைத்தாயா? நினைத்தாயா? இல்லை என்றால் என்னை ஒரு பரதேசி என்று நினைத்தாயா? நினைத்தாயா? பகவான் என்று நினைத்தாயா? நினைத்தாயா? இல்லை என்றால் ஒரு பண்டாரம் பரதேசி என்று நினைத்தாயா? நினைத்தாயா? என்னை படியளக்கப்பட்ட ஈசன் என்று நினைத்தாயா? ஆமா. நான் யார் தெரியுமா பெண்ணே? இந்த உலகத்தை படைக்கக்கூடிய ஈசனே நானே தானடி. என்னை யார் என்று நினைத்து என்னை பரிசோதித்து விட்டாய். ஆமா. நான் யார் தெரியுமா? யாரு? ஒன்று நல்ல ஒன்றாண்டே அம்மா உலகமெல்லாம் நான் தானே. இரண்டு நல்ல இரண்டாண்டே மகள் நான் தானே. மூன்று நல்ல மூன்றாண்டே நான் தானே. உன்னை படைச்சவனே நான் தான். நான் தாண்டி உன்னை படைச்சவனே நான் தான். உன் பத்தாவும் நான் தான். உன் பத்தாவும் நான் தான். என்னை நீ பரிசோதிக்கலாமா? சோதிக்கப்படாது. இருந்தாலும் நீ பரிசோதித்த காரணத்தினால் பெண்ணே பார்வதி என்ன நீ போகத்துல செத்து செத்து 3 பிறவி கிடக்கணும். சரி என்ன பிறவி? என்ன பிறவி? முதல் பிறவி என்ன பிறவி? நாகலோகத்தில் இருக்கிறாளே நாகக்கண்ணி. இருக்கா நாகக்கண்ணி திருவயிற்றில் நீ அட்டகாளி என்ற அவதாரத்தில் பிறக்கும். சரி சந்தனமாரி ஒப்பிடாதி முத்தாரம்மா அம்மா பத்திரகாளி காளி வடகாசி காசி காந்தாரி கனகதுர்க்கை கண்ணநல்லூர் மாரியம்மை அட்டகாளியாக நீ பிறக்க வேண்டும். சரி என்று சொல்ல ஆமா. இரண்டாவது பிறவி என்ன பிறவி? பேச்சு பிரம்ம ராட்சதியாக நீ பிறக்க வேண்டும். நீ அவதரிக்கணும். பேச்சு பிரம்ம ராட்சதியாக பிறந்து சரி உனக்கு ஒரு பாலகம் பிறப்பான். ஆமா. அவனோடு இருந்து நீ தில்லையில பிரம்மசோறு புசித்து வருவாய். சரி அது மட்டுமல்ல வேற என்ன? மூன்றாவது பிறவி என்ன பிறவி? தர்க்கராஜனுக்கு நீ மகளாகவே நீ பிறக்க வேண்டும். தர்க்கராஜனுக்கு மகளாக நீ பிறந்து பருவகாலம் அடைந்திருக்கும் சரி பண்டார கோலத்திலே வந்து உன்னை மணமுடிக்க வருவேன். அப்போது பண்டாரத்துக்கு மணமுடித்து கொடுக்க உன் தகப்பன் என்னிடம் சண்டை போடுவார். அப்போது உன் தகப்பனுக்கும் எனக்கும் சண்டை போடுவார். தர்க்கனுடைய தலையறுக்கக்கூடிய வேலையிலே தர்க்கன் தலையருந்து प्रणवाकार ओंकार सकल सपरिवार देवरालयस्य अस्मिन्नालयस्य प्रधान देवताभ्यः श्री महागणपति स्वामी हिंदुलिंग पेरुमाळ स्वामी जोडलेमाण स्वामिनः श्री वेचियंबिकायाः जोडले पेरुमाळ स्वामिनः श्री दवसंबिरान स्वामिनः श्री राणसन्यासी स्वामिनः गर्भण्ण स्वामिनः माणत्यंबिकायाः दलवायमाण स्वामिनः श्री पट्टवराय स्वामिनः श्री बुम्मक्का स्वामिनः श्री बुम्मक्कारामिनः श्री यजुर्घोड़ जोडलेमाण स्वामिनः श्री गिंबिकायाः
आवयो अस्माकं सर्वेषां सपरिवार विवारेस्य हृदयमाणस्वामिनः पादारन्दियोः आचन्द्रार्कं मूर्तिकलासान्निध्यार्थं बिम्बकलासान्निध्यार्थं इन्द्रकलासान्निध्यार्थं सकलसान्निध्यप्रसादसिद्धिम् अस्मिन्नालयस्य समस्त कुटुम्ब भक्तमहाजनानां क्षेमस्थैर्य वीर्य विदग भगायुरारोग्य ऐश्वर्याणाभिवृद्धिरित्यर्थं धर्मार्थकाम मोक्षार्थविलयबलपुरुषार्थसिद्ध्यर्थम् इष्टकाम्यार्थसिद्ध्यर्थं सत्सन्तानवर्ध्यर्थं सकल कार्यः निर्विघ्नेन आनुकूल्यता प्रसारसिद्ध्यर्थं सकल मानवमानवीनां विद्यावञ्चितायाः विद्याप्रसारसिद्ध्यर्थं तोलिल्दारेषु उद्योगस्थानेषु यद्वारेषु अति उन्नत स्थानबलप्रसारसिद्ध्यर्थम् अस्मिन्ने हृदयमाणस्वामिनः परिपूर्णप्रसारसिद्ध्यर्थं वणिपडं कुलदैव भक्तमहाजनानां क्षेमस्थैर्य वीर्यविदगाभय आयुरारोग्य ऐश्वर्याणाभिवृद्धिः ध्यान आवाहन षोडशविधानेन कुंभस्थापन पूजा कलश पूजा श्री मूलमंत्र स्वरूपेण गायत्री मंत्रेण होमानिज अध्याहं करिष्ये कदानुत्तरदोलस्य अभूपस्पृश्य महागणपतये नमः नमस्त्वपरारान् वर्भगामि ओम महागणपति कुंभेन स्तेन लोक्षय कवचमंत्रेण आवकुण्ठ्य आनन्दाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्वरी क्लां क्लौं गणपत्याहनाय नमः क्लां क्लौं गणपति मूर्तये नमः गणानां त्वां गणपतिगुमवामहे कविं कवीनामत्वतो नेत्रराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्यन्वन्नोडवेट्यसाधनम् ओम श्री महागणपतये नमः पूर्वस्वरमस्मिन् कुम्भे सिद्धिबुद्धिवल्लभां पारमेन महागणपतिं ध्यायामि महागणपतिं आवाहयामि स्थापकामि पूटकामि कल्पकामि ओम शोरुमान् स्वामी कुम्भेन स्त्रेण प्रोक्षय कपटिमन्त्रेणावकुण्ठ्य आनन्दाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्वरी शोरुमान् स्वाम्याहनाय नमः शोरुमान् स्वामी देवतामूर्तये नमः तत्पुरुषाय विद्महे तन्महे तन्नः शिवप्रचोदका आरे पूर्वस्वरमस्मिन् कुम्भे शोरुमान् स्वामिनं ध्यायामि शोरुमान् स्वामिनं आवाहयामि स्थापकामि पूटकामि कल्पकामि ओम प्रधान कुंभेन सुरमेवाणस्वामी कुंभेन स्त्रेण प्रोक्ष्य कौलमन्त्रेणावकुण्ठ्य आनन्दाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्वरी सुरमेवाणस्वाम्याहनाय नमः सुरमेवाणस्वामी देवतामूर्तये नमः अघोरेभ्यो रघोरेभ्यो घोरघोरदेभ्यः सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तुर्गरूपेभ्यः रद्गरुडाय विद्महे वल्लभा हस्तागिरिमहे तन्नो उडलेवाणस्वामी प्रचोदका आदे पूर्वस्वरमैषेढो श्री उडलेवाणस्वामिनं ध्यायामि उडलेवाणस्वामिनं आवाहयामि स्थापकामि पूटकामि कल्पकामि पेच्यम्बिका कुम्भेन स्त्रेण प्रोक्ष्य कवचमन्त्रेणावकुण्ठ्य आनन्दाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्वरी वेच्यम्बिकाहनाय नमः वेच्यम्बिकामूर्तये नमः ओम सर्वमङ्गलमाङ्गल्ये हरण्ये त्र्यम्बके गौरी नारायणीरवोतुते वेच्यम्बिकां ध्यायामि वेच्यम्बिकाम् आवाहयामि स्थापकामि पूटकामि कल्पकामि शुभनन्दा परिवार स्वामी कुम्भेन स्तेन प्रोक्ष्य कवचेनावकुण्ठ्य आनन्दाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्वरी परिवार स्वाम्याहनाय नमः शिवनन्द परिवार स्वामी मूर्तये नमः ध्यायामि आवाहयामि स्थापकामि पूटकामि कल्पकामि श्री रघुवीरान् स्वामी कुम्भेन स्तेन प्रोक्ष्य कवचमन्त्रेणावकुण्ठ्य आनन्दाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्वरी तवसूदम्बिरान् स्वाम्याहनाय नमः तवसूदम्बिरान् स्वामी मूर्तये नमः ध्यायामि आवाहयामि स्थापकाय पूटकामि कल्पकामि श्रीराणसन्यासी कुम्भेन स्तेन प्रोक्ष्य कवचमन्त्रेणावकुण्ठ्य आनन्दाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्वरी राणसन्यास्याय नमः राणसन्यासी मूर्तये नमः ध्यायामि आवाहयामि स्थापकाय पूटकामि कल्पकामि कर्भण्णस्वामी कुम्भेन स्तेन प्रोक्ष्य कवचमन्त्रेणावकुण्ठ्य आनन्दाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्वरी गर्भण्णस्वाम्याहनाय नमः गर्भण्णस्वामी देवतामूर्तये नमः ध्यायामि आवाहयामि माणत्यम्बिकाय नमः ध्यायामि आवाहयामि तलवाय माणस्वाम्याहनाय नमः ध्यायामि आवाहयामि पट्टवराय स्वाम्याहनाय नमः ध्यायामि आवाहयामि बम्मक्का दिम्मक्काम्बिकाहनाय नमः ध्यायामि आवाहयामि एदिर्गोडा शुडले माणस्वाम्याहनाय नमः ध्यायामि आवाहयामि विसर्ज्यम्बिकाहनाय नमः ध्यायामि आवाहयामि आवाहिराणां सर्वाणां देवतानां नमः आवाहन स्थापन सन्निधान सन्निधोदन दिग्बन्धन अवकुण्डन धेनु नमस्कार मुद्रां योनि मुद्रां निर्णयित्वा पाद्याजपडागर्भाः अर्घ्यं दत्त्वा स्नानाभिराणां चार्यात् वस्त्रगिज्यो वीरोत्तरीयाभरणाते उपमानहप्यालङ्करणाते गन्धकुमार नक्षिप्य पुष्पमालिका भर्त्या पुष्पैहिरं भूड्य भवाय देवाय नमः सर्वाय देवाय नमः
ईशानागरेवाय नमः रुद्रदेवाय नमः रुद्रागरेवाय नमः उग्रागरेवाय नमः भीमागरेवाय नमः महदोर्देवाय नमः भवस्वते नमः सर्वस्वते नमः ईशानस्वते नमः रुद्रदेवस्वते नमः रुद्रस्वते नमः उग्रस्वते नमः भीमस्वते नमः महदोर्देवस्वते नमः भवस्वदेवस्वादाय नमः भवस्वदेवस्वादाय नमः ईशानस्वदेवस्वादाय नमः पशुपतेर्देवस्वादाय नमः रुद्रस्वदेवस्वादाय नमः उग्रस्वदेवस्वादाय नमः भीमस्वदेवस्वादाय नमः महदोर्देवस्वते नमः श्रीराय स्वाम्याः नमः शिवरुमान स्वामी नमः उदयवान स्वामी नमः वेच्यंबिकाय नमः वनंद प्रमाण स्वामी नमः तावसगंभीरान स्वाम्याः नमः राधन्याः नमः गर्भण्ण स्वामी नमः मारत्यंबिकाः नमः गर्भण्ण स्वामी नमः दलवाय वाण स्वामी नमः पट्टवराय स्वाम्याः नमः बुम्मक्कादिमक्कंबिकाः नमः एदिरुवडले स्वामी नमः इषज्ञंबिकाः नमः ध्यायामि आसनान् भक्तो वराहान् जमर्भगामि धूप दीप नैवेद्य कर्पूरं दृढयित्वा दधाङ्गं गृह्णोतु बन्धुकं दण्डमनोहरं माग्नेयं द्रवदेवानां धूपोऽयं हृदयकरां धूमाग्रापगामि साज्यं धुवत् संयुक्तं मण्डिना योडिदम्मया ग्रहाणमङ्गलं दीपं त्रैलोक्यत्विदाहं दीपं सुन्दरढगामि धूरिपानन्दर आजमणिभपगामि भोर्भुवस्सुवः भूगी वलभवागतं नागवल्लीतरेर्गं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं विवेकरां ताम्बूलमत्पगामि ताम्बूलादिभक्तो भटारान् समर्पगामि ओम राजाधिराजाय प्रणज्ञनाहिरे नमो वयं वै धवनाय कुर्महे शमे कामाङ्कामकामाय मह्यं गाभेश्वरो वै धवनोदधातु गुभे राघवै शवणाग महाराजाय नमः ओम आवाहिराभ्य सर्वाभ्योरिवराभ्यो नमः आनन्दगोलागल कर्पूर नीलाञ्जनज्योतिः इन्द्रढगामि रक्षरक्षान्धारगामि यो भां पुष्पं वेद पुष्पान् मजावान् भजमान् भवति चन्द्रमा भां पुष्पं पुष्पवान् मजावान् भजमान् भवति एवं वेद यो भावागतरं वेद आगतरवान् भवति यो वेदादो स्वरः प्रोक्तो वेदान् वेद प्रतिष्ठितः तस्य प्रगतलेरस्य परस्तमहेश्वरः वेदोक्तमन्त्रपुष्पाणि नर्पगामि छात्रजामरान् भक्तो पदारान् समर्भगामि आचार्यः सूक्तादि महामन्त्रजपं गुरुद्वौ ओम सकस्तशीर्षा पुरुषः सहस्रा च सहस्रपाद सबोम्बेन विश्वतो भृत्वा अत्यधिष्ठत्तथाङ्गुलं पुरुषये वेदकं सर्वं यद्भूतं यच्च भव्यं उदामृतत्येषाणः यदन्नेनादिरोहति येदावानश्च महिमा अथो जायागिश्च पुरुषः पादोश विश्वाभूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादोर्तौढै पुरुषः पातोऽस्येह भवात् पुनः पुष्पं व्यक्रामते शासनानसने अभि तस्मात् विराडजायता विराजो अधिपूर्णः हजातो अत्यरिष्टता पश्चाद्भूयोदो पुरः यत्पुरुषेण हविषा देवा यज्ञमदन्वद वसन्तो अस्यासीदाज्यं ग्रीष्म युत्म शरद्दविः त्रिसप्तसमितकृताः देवायत्यज्ञं दन्वानाः अबध्नन् पुरुषं वशं तं यज्ञं वर्गिशिब्रौचन् पुरुषं जातमकृतः तेन देवायजन्तां चात्यार्षयश्च ये तस्मायज्ञा सर्दौदः निजस्सामानि जग्निरे छन्दागं जग्निरे तस्माद् ये केशो भयादः कावोगजग्निरे तस्माद् तस्माज्जादा झावयः यत्पुरुषं वदतः कथिताव्यकल्पयन् मुखं किमश्च गौ भागो कावूरूपादामुच्चैते ब्राह्मणो शमुखमासीत् भागोराजन्यकृतः ऊरुदश्च यत्वैश्यः पत्न्यागं श्रोत्रो जायत वामनसो जातः शक्षो सूर्यो जायत मुखादिन्द्रशाग्निश्च प्राणाद्वायुर्जायत नाभ्या आसीदन्तरिक्षं शीष्णोढ्यौ समवर्तत पत्न्याम्बोमिति श्रोत्राद् तदा लोकागुमकल्पयन् वेदागमेदं पुरुषं मकान्तम् आदित्यवर्णं तमसत्तु भारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वा अभिवदन् दादा व्रतायमुदा जगार चक्र प्रविद्वान् प्रतिष्ठितस्रः तमेवं विद्वान् अमृतैव भवति
नान्यः पन्थः ह्यनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् धेगनागं महिमानत्यजन्ते यत्र पूर्वे साध्यासन्ति देवाः ओं नमो भगवते वासुदेवाय ओं नमो भगवते श्रीपुरुषोत्तमाय ओं नमो नारायणाय अप्यः सम्बोध पृथिव्यैरसाच विश्वकर्मणः समवददाति तस्य त्वष्टाविदतरूपमेति तत्पुरुषश्च विश्वमाजानमग्रे वेदागमेदं पुरुषं मगान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् त्वमेवं विद्वान् अमृतेन भवति नान्यः पन्था विद्यते यनाय प्रजापतिश्चरति गर्भे अन्धः अजायमानो बहुधा विजायते तस्य धीरा परिजानन्ति योनिं मरीचीनां पदमिच्छन्ति वेदतः यो देवेभ्य आदपति यो देवानां प्रोगितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो ऋचाह्य ब्राह्मये ऋचं भ्राम्यं जनयन्तः देवा अग्रेदब्रुवन् यस्त्वैवं ब्राह्मणो विद्यात् तस्य देवा असन्वसे ग्रीश्च दे लक्ष्मीश्च पत्न्यौ अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनौ व्याक्तम् इष्टं मनिषाणाम् अमुं मनिषाणाम् सर्वं मनिषाणाम् सकश्च शीर्षं देवं विश्वाख्यं विश्वशम्भुवं विश्वं नारायणं देवमक्षरं परमं पदं विश्वतः परमा नित्यं विश्वं नारायणगुं हरिं विश्वमेवेदं पुरुषं तद्विष्णुमुपजीवति पतिं विष्णस्यात्मेश्वरगुं शाश्वतगुं शिवमकृतं नारायणमहाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः यच्च किञ्चित् जगत्सर्वं दृश्यते श्रूयते विव अन्तर्विगच्छ तत्सर्वं ध्याप्य नारायणस्थितः अनन्तमव्ययं कविगुं समुद्रेन्द्रं विषसम्भवं पद्मकोशप्रतीकाशकं हृदयं चाप्यधोमुखं ततो नित्याविदत्स्यान्तेनाप्यामुपरितिष्ठति ज्वालमालाकुलं भाति विश्वस्याकितनं मगति सन्ददकुं शिलाभिस्तुलं पत्याकोशन्निपं तस्यान्ते शुचिरकुं सूक्ष्मं तस्मिन् सर्वं प्रतिष्ठितं तस्य मध्ये महानग्नेर्विश्वाक्षैर्विश्वतो मुखः शोक्रपक्यभुजं दिट्टन्नाहारवचरक्कमिः त्रियगूर्त्मवदस्यायैरस्मै सन्ददां छन्दावगतिस्पन्देकमापातुलमस्ततः तस्य मध्ये वह्निशिखानीयोत्वावस्थितः नीलदो यदमध्यस्था विद्युल्लेखे वपाश्वरा नीवारसूकवत्थन्वी पीदावासत्यलोमा तस्याशिखाया मध्ये परमात्मा व्यवस्थितः शाब्रह्म शाशिवशागरिचेन्द्र शोक्यर परमस्वराट् हृदगं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णविङ्गलम् अनेदं वाक्यं विश्वरूपाय वै नमो नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् विष्णोर्नकं वीर्याणि प्रवोचं यः पार्थिवानि भूमेर्जागुंसि योऽस्कभागदुत्तरकुं सदस्तं चक्रभानस्त्रेतोर्गायकं विष्णुराणमसि विष्णो पृष्ठमसि विष्णो स्नप्त्रे एष विष्णो ध्रुवमसि विष्णो ध्रुवमसि वैष्णवमसि विष्णवे त्वां नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् हिरण्यवर्णामरिणीं सुवर्णस्तुतां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो अवाह ताम् आपगजातवेदो लक्ष्मीं नवगामिनीं यस्यां हिरण्यं विन्देयं कामश्वं पुरुषानघम् अश्वपूर्वामृतमध्यां सत्तिनाः प्रबोधिनीं श्रियं देवीमुपक्वये शीर्मां देवंशुदां कांसोत्मिकां हिरण्यप्राकारां हार्तान्द्रन्तीं तृप्तां दर्पयन्तीं पद्मेशदा पद्मवर्णां तामिगोपक्वये श्रियं चन्द्रां प्रभासामृतान्द्रन्तीं श्रियं लोके देवजुट्टामुदारां तां पत्नीं हें च नमगं प्रपद्ये लक्ष्मीर्मे नश्चितां त्वामृणे आदित्यवह्ने तपसो दिशातो वनदक्षोतबिल्वका तस्यानिवना लक्ष्मीः उभयतु मां देवजगत्कीर्तिष्टमनिदासकां प्रादर्भूतोऽस्मिराट् रेष्मिन् कीर्तिमञ्चं ददातु मे
शुद्धि भाषामलां ज्येष्ठालक्ष्मीं नाशयाम्यहम् अपोधिमदवच्छन्त्य सर्वार्णमेघात् गन्धद्वारान्तरादृशां च पुष्टावरेषणीम् ईश्वरीयं सर्वभूतानां तामिदो वक्वये श्रियं मनसा प्रभासां यसां चलन् श्रियं भोगेशुष्टावतारां तां पद्मनीं शरणमहं प्रवर्ते लक्ष्मीर्मे नश्यतां तां वर्णे आदित्यवर्णे तपसोदिधातौ वनस्पर्शवशोदबलवः तस्य बलान् तपसान्तराश्यात् भाष्यात् लक्ष्मीः वैदुमां देवशक्युत्तिष्ठमणिना सह प्रादुर्बोधोत्रां दैत्यं कीर्तिमेद्यं ददाति मे विद्विभासामलां ज्येष्ठां लक्ष्मीं नाशयाम्यहम् अपोधिमदवत्सञ्जर्वार्णवेघ्रात् गन्धद्वारान्तरादरसां नित्यपुष्टाङ्गरीश्रीम् ईश्वरेयं सर्वभूतानां तामिदो वक्वये श्रियं मनसः काममाहूतिं भासः सत्यमिधीमहे पशूनां रोगोण्यश्रेयस्येदामदः कत्तमेन प्रजाभूता मयि सम्भवर्तमा श्रियं वासे मे कुले मादरं पद्ममालिनीम् आवत्सनन्दशिक्ला शिक्लदोति मे गृहे निजदेवीं मादरं श्रियं वासे मे कुले आर्तां पुष्करणीं पुष्टिं सुवर्णां यें मालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो मवावः आर्तां विष्करणीं विष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो मवावः तां मवावह यादवेदो लक्ष्मीमनमहाविनीम् अस्यां हिरण्यं प्रबोधङ्गावोदास्योऽस्मान् विन्देयं पुरुषालहं महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् जातवे सेदनमा सोमवरादेदो निदहादिवेदः तनः परिशर्गाणि विश्वानावेव सुन्दं दर्दात्तग्ने दुर्गां देवीं जनमगं प्रपद्ये सुदरशदरसे नमः अग्ने त्वं बालयानम्यास्मान् स्वस्तिपरीर्गाणि विश्वाः भोष्योद्देवगरानोर्वेवा लोकायतनयाय संयोः विश्वाणिनो दुर्गः अग्ने त्रिवन्मनसाकिनानो धर्माहुलभोज्यविदादुनोनायदकुङ्कुलमाणमक्रमक्रीं वे वरमा सदस्सादे धनपरिसर्गाणि साक्षामद्देवो दुर्गात्तग्निः प्रत्योगमेड्यो दुरेशनाच्चहोदानव्य सदस्ये पाञ्चाग्ने तनोब्जे स्वाहेभ्यं च सौभगमाय स्वा गो विर्जिष्टमयि शौणिसिद्धेन्दरेन्द्रक्षा विष्णुरञ्जरेम नागस्य पृष्ठमयि सम्पदा नो वैष्णवीं लोकैकमायन्तां कात्यायनायत्महे कन्याकुमारी देवी तन्नो दुर्गप्रचोदयात् श्रीवच्च समायुष्यमारोग्यमाविदाक्षोपमानं महीयते धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं ससंवत्सरं दीर्घमायोः सत्योजातं प्रपद्यामि सत्योजाताय वै नमो नमः अवेव वेनादिभवेव स्वभां ओद्भवाय नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय नमो बलप्रवदनाय नमः सर्वभूतमनाय नमो मनोन्मनाय नमः अघोरेभ्यो घोरेभ्यो घोरघोरदरेभ्यः सर्वेभ्यः सर्वेभ्यो नमस्ते अस्तुरुद्रलोभेभ्यः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रप्रचोदयात् ईशानः सर्वविद्यानामीश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अच्युतः शिवो अतिथे अन्नमग्गे स्वाहा अन्नमथे अन्नमग्गे स्वाहा असुदे अन्नमग्गे स्वाहा देवसविध प्रसुवा बालाग्निदेवताय नमः ध्यायामि आवागयामि अंदटुमा சும்மா போதும் அந்த பூர்வேந்திராய बालाग्निदेवताय नमः ध्यायामि आवाहयामि ओं गणानां त्वा गणपतिं वामकेन्द्रविन्दभेनावस्रवस्तमं झेटराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्मन्वन् होतवेशरावरं हे स्वाहा ओं गणानां त्वा गणपतिं वामकेन्द्रविन्दभेनावस्रवस्तमं झेटराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्मन्वन् होतवेशरावरं हे स्वाहा ओं गणानां त्वा गणपतिं वामकेन्द्रविन्दभेनावस्रवस्तमं झेटराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद
आनस्वन्वन् होदिवेष्टेदसादनं हे स्वाहा ओं गणानां गणपतिं नमामहे गविञ्जभेनाभमस्रवस्तमं झेटराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्वन्वन् होदिवेष्टेदसादनं हे स्वाहा ओं गणानां गणपतिं नमामहे गविञ्जभेनाभमस्रवस्तमं झेटराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्वन्वन् होदिवेष्टेदसादनं हे स्वाहा ओं गणानां गणपतिं नमामहे गविञ्जभेनाभमस्रवस्तमं झेटराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्वन्वन् होदिवेष्टेदसादनं हे स्वाहा ओं गणानां गणपतिं नमामहे गविञ्जभेनाभमस्रवस्तमं झेटराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्वन्वन् होदिवेष्टेदसादनं हे स्वाहा ओं गणानां गणपतिं नमामहे गविञ्जभेनाभमस्रवस्तमं झेटराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्वन्वन् होदिवेष्टेदसादनं हे स्वाहा ओं गणानां गणपतिं नमामहे गविञ्जभेनाभमस्रवस्तमं झेटराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्वन्वन् होदिवेष्टेदसादनं हे स्वाहा ओं नमो रातपतये नमो गणपतये नमः प्रपतपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने नमः श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा ओं नमो रातपतये नमो गणपतये नमः प्रपतपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने नमः श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा ओं नमो रातपतये नमो गणपतये नमः प्रपतपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने नमः श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा ओं नमो रातपतये नमो गणपतये नमः प्रपतपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने नमः श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा ओं नमो रातपतये नमो गणपतये नमः प्रपतपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने नमः श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा ओं नमो रातपतये नमो गणपतये नमः प्रपतपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने नमः श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा ओं मस्तिमुखाय लम्बोदराय उचिष्टाय महात्मने आं गों क्लीं क्लीं गौं ग्लौं गौं ते उचिष्टाय नमः स्वाहा ओम अस्तिमुखाय लम्बोदराय उचिष्टाय महात्मने आं गों क्लीं क्लीं गौं 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 ते उचिष्टाय नमः स्वाहा ओम अस्तिमुखाय लम्बोदराय उचिष्टाय महात्मने आं गों क्लीं क्लीं गौं 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 ते उचिष्टाय नमः स्वाहा ओं नमो हे रम्भ मदमोदिते आलयस्य सर्वसङ्गनं निवारय निवारय कुम्भ स्वाहा ओं नमो हे रम्भ मदमोदिते आलयस्य सर्वसङ्गनं निवारय निवारय कुम्भ स्वाहा ओं नमो हे रम्भ मदमोदिते आलयस्य सर्वसङ्गनं निवारय निवारय कुम्भ स्वाहा ओं नमो हे रम्भ मदमोदिते आलयस्य सर्वसङ्गनं निवारय निवारय कुम्भ स्वाहा ओं नमो हे रम्भ मदमोदिते आलयस्य सर्वसङ्गनं निवारय निवारय कुम्भ स्वाहा ओं नमो हे रम्भ मदमोदिते आलयस्य सर्वसङ्गनं निवारय निवारय कुम्भ स्वाहा ओं नमो हे रम्भ मदमोदिते आलयस्य सर्वसङ्गनं निवारय निवारय कुम्भ स्वाहा ओं नमो हे रम्भ मदमोदिते आलयस्य सर्वसङ्गनं निवारय निवारय कुम्भ स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरदनं मे वसमानय स्वाहा स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरदनं मे वसमानय स्वाहा स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरदनं मे वसमानय स्वाहा स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरदनं मे वसमानय स्वाहा स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरदनं मे वसमानय स्वाहा स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरदनं मे वसमानय स्वाहा स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरदनं मे वसमानय स्वाहा स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरदनं मे वसमानय स्वाहा स्वाहा ओं श्रीं क्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरदनं मे वसमानय स्वाहा स्वाहा महागणपतये नमः ओं क्लीं कृष्णाय गोविंदाय गोपीजनवल्लभाय वराय वरपुरुषाय परमात्मने परधर्मभन्द्रचन्द्रतन्द्रस्तोत्रसंगरगङ्गरमित्योन्मोक्षे मोक्षे ओं नमो भगवते महाविष्णादित्रे ज्वालाभद्राय सर्विक्षमनाय कुम्भद्रमणे परञ्जयसे स्वाहा स्वाहा ओं क्लीं कृष्णाय गोविंदाय गोपीजनवल्लभाय वराय वरपुरुषाय परमात्मने परधर्मभन्द्रचन्द्रतन्द्रसंगरगङ्गरमित्योन्मोक्षे मोक्षे ओं नमो भगवते महाविष्णादित्रे ज्वालाभद्राय सर्विक्षमनाय कुम्भद्रमणे परञ्जयसे स्वाहा स्वाहा ओं क्लीं कृष्णाय गोविंदाय गोपीजनवल्लभाय वराय वरपुरुषाय परमात्मने परधर्मभन्द्रचन्द्रतन्द्रसंगरगङ्गरमित्योन्मोक्षे
मुक्त्योन्मोचे मोचे ओं नमो भगवते महारत्नादित्रे ज्वालावृताय सर्विक्रमणाय कुम्भद्रमणे परञ्जय स्वाहा स्वाहा ओं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परपुरुषाय परमात्मने परकर्म मन्त्र यन्त्र तन्त्रस्तत्राणि संगर मुक्त्योन्मोचे मोचे ओं नमो भगवते महारत्नादित्रे ज्वालावृताय सर्विक्रमणाय कुम्भद्रमणे परञ्जय स्वाहा स्वाहा ओं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परपुरुषाय परमात्मने परकर्म मन्त्र यन्त्र तन्त्रस्तत्राणि संगर मुक्त्योन्मोचे मोचे ओं नमो भगवते महारत्नादित्रे ज्वालावृताय सर्विक्रमणाय कुम्भद्रमणे परञ्जय स्वाहा स्वाहा ओं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परपुरुषाय परमात्मने परकर्म मन्त्र यन्त्र तन्त्रस्तत्राणि संगर मुक्त्योन्मोचे मोचे ओं नमो भगवते महारत्नादित्रे ज्वालावृताय सर्विक्रमणाय कुम्भद्रमणे परञ्जय स्वाहा स्वाहा ओं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परपुरुषाय परमात्मने परकर्म मन्त्र यन्त्र तन्त्रस्तत्राणि संगर मुक्त्योन्मोचे मोचे ओं नमो भगवते महारत्नादित्रे ज्वालावृताय सर्विक्रमणाय कुम्भद्रमणे परञ्जय स्वाहा स्वाहा ओं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परपुरुषाय परमात्मने परकर्म मन्त्र यन्त्र तन्त्रस्तत्राणि संगर मुक्त्योन्मोचे मोचे ओं नमो भगवते महारत्नादित्रे ज्वालावृताय सर्विक्रमणाय कुम्भद्रमणे परञ्जय स्वाहा स्वाहा ओं रत्नात्मे महाज्वालादिने तन्नो चक्र प्रचोदयात् 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 स्वाहा कृष्ण महादेवतायै इदं नमः ओं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो शिवपेरुमान् प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो शिवपेरुमान् प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो शिवपेरुमान् प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो शिवपेरुमान् प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो शिवपेरुमान् प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो शिवपेरुमान् प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो शिवपेरुमान् प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो शिवपेरुमान् प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो सुरलयमानस्वामी प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो सुरलयमानस्वामी प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो सुरलयमानस्वामी प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो सुरलयमानस्वामी प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो सुरलयमानस्वामी प्रचोदयात् विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो सुरलयमानस्वामी प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो सुरलयमानस्वामी प्रचोदयात् स्वाहा ओं कात्यायनाय विद्महे कन्याकुमारी तन्नो पेच्यम्बिकाल प्रचोदयात् स्वाहा ओं गार्ग्यानाय विद्महे कन्याकुमारी तन्नो पेच्यम्बाल प्रचोदयात् स्वाहा ओं गार्ग्यानाय विद्महे कन्याकुमारी तन्नो पेच्यम्बाल प्रचोदयात् स्वाहा ओं गार्ग्यानाय विद्महे कन्याकुमारी तन्नो पेच्यम्बिका 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 प्रचोदयात् स्वाहा ओं गार्ग्यानाय कात्यायनाय विद्महे कन्याकुमारी तन्नो पेच्यम्बिका प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो शिवनेन्द्र पेरुमाள் प्रचोदयात् स्वाहा ओं धानाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो शिवनेन्द्र पेरुमाள் प्रचोदयात् स्वाहा ओं धानाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो शिवनेन्द्र पेरुमाள் प्रचोदयात् स्वाहा ओं धानाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो शिवनेन्द्र पेरुमाள் प्रचोदयात् स्वाहा ओं धानाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो शिवनेन्द्र पेरुमाள் प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो तपसुतम्बिरां प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो तपसुतम्बिरां प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो तपसुतम्बिरां प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो तपसुतम्बिरां प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो तपसुतम्बिरां प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो तपसुतम्बिरां प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो सन्यासी प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो लौटा सन्यासी प्रचोदयात् स्वाहा ओं तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो लौटा सन्यासी प्रचोदयात्
स्वाहा ओम नारायणात्महि विष्णुरूपाय देवी तन्नो गर्भस्वामी प्रचोदयात् स्वाहा ओम नारायणात्महि विष्णुरूपाय देवी तन्नो गर्भस्वामी प्रचोदयात् स्वाहा ओम नारायणात्महि विष्णुरूपाय देवी तन्नो गर्भस्वामी प्रचोदयात् स्वाहा ओम नारायणात्महि विष्णुरूपाय देवी तन्नो गर्भस्वामी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे रुद्रपत्नी देवी तन्नो भाणत्यम्माल प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे रुद्रपत्नी देवी तन्नो भाणत्यम्बिका प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे रुद्रपत्नी देवी तन्नो भाणत्यम्बिका प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे रुद्रपत्नी देवी तन्नो भाणत्यम्बिका प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे रुद्रपत्नी देवी तन्नो भाणत्यम्बिका प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय देवी तन्नो तलवाय भाणं प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय देवी तन्नो तलवाय भाणं प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय देवी तन्नो तलवाय भाणं प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय देवी तन्नो तलवाय भाणं प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय देवी तन्नो तलवाय भाणं प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय देवी तन्नो तलवाय भाणं प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय रुद्ररूपाय देवी तन्नो पट्टवराय स्वामी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय रुद्ररूपाय तन्नो पट्टवराय स्वामी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय रुद्ररूपाय देवी तन्नो पट्टवराय स्वामी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय रुद्ररूपाय देवी तन्नो पट्टवराय स्वामी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय रुद्ररूपाय देवी तन्नो पट्टवराय स्वामी प्रचोदयात् स्वाहा ओम खाद्यानाग्नि कन्याकुमारी देवी तन्नो भुवकादुमुखा स्वामी प्रचोदयात् स्वाहा ओम खाद्यानाग्नि कन्याकुमारी देवी तन्नो भुवकादुमुखा स्वामी प्रचोदयात् स्वाहा ओम खाद्यानाग्नि कन्याकुमारी देवी तन्नो भुवकादुमुखा स्वामी प्रचोदयात् स्वाहा ओम खाद्यानाग्नि कन्याकुमारी देवी तन्नो भुवकादुमुखा स्वामी प्रचोदयात् स्वाहा ओम खाद्यानाग्नि कन्याकुमारी देवी तन्नो भुवकादुमुखा स्वामी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय रुद्ररूपाय देवी तन्नो एदिर्पूर्णं कोल्लेमान स्वामी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय रुद्ररूपाय देवी तन्नो एदिर्पूर्णं कोल्लेमान स्वामी प्रचोदयात् स्वाहा ओम काध्यानाग्नि कन्याकुमारी देवी तन्नो इसक्यम्बिका प्रचोदयात् स्वाहा ओम काध्यानाग्नि कन्याकुमारी देवी तन्नो इसक्यम्बिका प्रचोदयात् स्वाहा ओम काध्यानाग्नि कन्याकुमारी देवी तन्नो इसक्यम्बिका प्रचोदयात् स्वाहा ओम काध्यायनाग्नि कन्याकुमारी देवी तन्नो इसक्यम्बिका प्रचोदयात् स्वाहा ओम खाध्यायनाय विद्महे कन्याकुमारी देवी तन्नो इसक्यम्बिका प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे रुद्रपत्नी च धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे रुद्रपत्नी च धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे रुद्रपत्नी च धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे रुद्रपत्नी च धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे रुद्रपत्नी च धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे रुद्रपत्नी च धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे रुद्रपत्नी च धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो भानी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो भानी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो भानी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो भानी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो भानी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे रुद्ररूपाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा ओम नानात्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा नानात्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा आयता गुणमा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशक्तिलेभ्यश्च राघवे घेदवे नमो नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशक्तिलेभ्यश्च राघवे घेदवे नमो नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च
गुरुशुक्लजनेभ्यश्च राघवे केतवे नमो नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्लजनेभ्यश्च राघवे केतवे नमो नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्लजनेभ्यश्च राघवे केतवे नमो नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्लजनेभ्यश्च राघवे केतवे नमो नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्लजनेभ्यश्च राघवे केतवे नमो नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्लजनेभ्यश्च राघवे केतवे नमो नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्लजनेभ्यश्च राघवे केतवे नमो नमः स्वाहा आदित्यादि नवग्रह देवतायै इदं नमः ज्येष्ठाय नमो श्रेष्ठाय नमो रुद्राय नमो कालाय नमो कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय नमो बलप्रबदलाय नमो सर्वभूतमनाय नमो हनोन्मनाय नमः आघोरेभ्यो घोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यो सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ईशान सर्वविद्यानाम् ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अत्वा शिवोम् ॐ पूर्णाहुतिमुत्तमं जिहोरि सर्वं वै पूर्णाहुतिः सर्वदेवाप्नोति अधम्यं वै पूर्णाहुतिः स्वाहा ओम भूस्वाहा ओम भुवस्वाहा ओम सुवस्वाहा ओम भुवस्व स्वाहा रक्ते अग्निये स्वाहा हस्तपतये इदं नमः
கொடுத்த மாதிரி அடிக்கிறது தானே தந்தம் தானே ஏதோ கூட்டிலேனே கூட்டாடி மாதிரி இருக்காரு தானே தந்தம் தானே தந்தா தானே தந்தா மாடனோட கதைகள் பாடே அருள் போலிவா நாடனும் கதைகள் பாடே நாடனும் கதைகள் பாடே அருள் போலிவா ஆண்டவனை பரிசோதித்த காரணத்தினாலே சரி நீ பூலோகத்தில் 3 பிறவி பிறக்க வேண்டும் என்று பகவான் சொல்ல இருந்தாலும் பார்வதி செய்த குற்றத்தை பகவான் மன்னித்து இருவேறு சந்தோஷமாக சரி எப்படி கேட்கிறார் எப்படி ஆண்டவனை பகவானே என்ன இந்த கைலாசத்திலே கொஞ்சி விளையாட குழந்தை வரம் எனக்கு எப்படி வேண்டும் தெரியுமா எப்படி வேணும் கணவன் இல்லா கை கொள்ளந்தை கொஞ்சி விளையாட குழந்தை வரம் வேண்டும் சரி மடியில் வைத்து விளையாட மடிக்குழந்தை வேண்டும் கண்டிப்பா வேண்டும் மடியில் வைத்து விளையாட மடிக்குழந்தை வேண்டும் சரி கையில் வைத்து விளையாட கண்மணியும் வேண்டும் கண்மணி வேண்டும் கணவன் இல்லாத கை குழந்தை கேட்கிறான் ஆமா அப்ப பகவான் என்ன சொல்லுகிறான் என்னமா தெரிவிக்கிறான் உலகத்திலே ஆணு பெண்ணு சேர்ந்து பிறக்கிறது கால் நொண்டி கை நொண்டி ஊனமா பிறக்கு என்ன பாருங்க இப்படி பிறக்கு ஆமா சரி நீயோ கணவன் இல்லாத குழந்தை கேட்கிற அது இப்படித்தான் இருக்கும் இந்த குழந்தை நான் எப்படி உனக்கு ஒருமித்து தருவது எப்படி இருக்க முடியும் அம்மா என்ன நீயோ கணவன் இல்லாத குழந்தை கேட்கிற கை குழந்தை கேட்க அந்த குழந்தை இப்படித்தான் இருக்கும் சரி அப்படி ஏன்னா என்ன ஏட்டு சுரக்க கறிக்கு உதவுமா ஆகாது சரி பேப்பர்ல சீனின்னு எழுதுனா காப்பிக்கு உதவுமா ஆகாது செவிலி இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா எழுத முடியாது குழந்தை வேணும்னு செவுத்துல எழுதுனா குழந்தை கிடைக்குமா கிடைக்காது ஆடவன் இல்லாத குழந்தை கேட்கிறாயே ஆமா இந்த குழந்தை உனக்கு தந்தேனானால் ஆனால் பின்னால் இந்த குழந்தை உனக்கும் அடங்காது ஊருக்கும் அடங்காது இந்த உலகத்துக்கு அடங்காது பின்னால் இந்த குழந்தை தந்தேன் என்று நீ வருந்தவும் கூடாது எனக்கு எப்படியும் குழந்தை வேணும்னு பிடிவாக முடிக்கிறார் ஒத்த காலம் இருக்கா ஆமா ஒரு காலம் மடுக்க ஆமா பிடிவாதமாக குழந்தை கேட்கிற பெண்ணை பார்வதி இந்த குழந்தை உனக்கு தந்தேனானால் ஆனால் பின்னால் இது உனக்கும் அடங்காது ஊருக்கும் அடங்காது பின்னாலே இந்த குழந்தை தந்தேன் என்று நீ வருந்தவும் கூடாது வருத்தப்படக்கூடாது ஆமா சரி என்று பகவான் உனக்கு குழந்தை வேண்டுமானால் ஆயிரங்கள் மண்டபத்திலே 32வது ஊனருகிலே அருகிலே உண்டாத மணி விளக்கு அருகிலே சென்று ஆமா ஓவேரை உன் முந்தாரி செய்த ஏந்தி நின்றையானால் ஆனால் அங்கு கிடைக்கும் உனக்கு குழந்தை ஆமா குழந்தை கிடைக்கும் ஆமா சரி என்று சொன்னவுடனே ஆமா
ஆண்டவன் பகவானாகப்பட்டவன் வார்த்தை கேட்டு சரி ஆனால் என்ன செய்கிறாள் என்னமா தெரிவிக்கிறான் ஆனால் பார்வதி ஆகப்பட்டவள் ஆயிரங்கால் மண்டபத்திலே வந்து 32 தூணர்களை நின்று அந்த தூண்டாத மணிவிளக்கு அருகிலே வந்து இந்த தோகையவள் எப்படி தவம் இருக்கிறார் எப்படி ஆற்று நல்ல மணல் எடுத்தான் அதை போல் பிடித்தான் நல்ல மணல் எடுத்த சனாரை போல் பிடித்தான் பூஜை ஆத்து மணல் எடுத்தால் அரணாரை போல் உருப்பிடித்தார் சரி எல்லாம் குறைஞ்சிட்டு எல்லாம் குறைச்சு வச்சிருக்காங்க கொஞ்சம் கூட்டி வைப்பான் நடுமைக்க ஆமா தம்பி ஆற்று மணலெடுத்து அரணாரை போல் உருபிடித்து சேற்று மணலெடுத்து சிவனாரை போல் உருபிடித்து அறுபூஜை குருபூஜை ஆதரிக்கும் ஜோதிலிங்கத்தை உண்டு பண்ணி ஜோதிலிங்கத்தை ஆண்டவனை தஞ்சம் என்று முந்தி முந்தி தவம் இருக்கிறார் அது முந்தி தவம் இருக்கக்கூடிய வேளையிலே பார்வதிக்கு தெரியாமலே தூண்டாத மணிவிளக்கை மெதுவாக பெருவிரலால் தூண்டிவிடுகிறார் தூண்டிவிடுவார் ஆமா சரி பெருவிரலாலை தூண்டிவிடக்கூடிய வேளையிலே ஆனால் பார்வதி முந்தானை சேவையிலே என்னாச்சு அந்த முத்துப்போல் 3 சுடர்கள் எப்படி விடுகிறது எப்படி விழுது சொட்டு 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 பார்வதி முந்தானை சேலையில் அப்படியே 3 சுடர்கள் சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழுந்தது அப்படிதான் அது விழுந்த உடனே சரி முந்தானை கடந்தாங்க முடியாத பார்வதி சற்று தூரத்தில் வந்து விரித்து பார்க்கிறான் உழைச்சி பார்த்தா சற்று தூரத்திலே வந்து பார்க்கக்கூடிய வேளையிலே பார்வதியால் முந்தானையிலே அவள் பிள்ளையை கண்டாளா என்ன பிள்ளைக்கு பதிலாக முந்தானை சேலையிலே எப்படியா இருக்கிறது எப்படி முண்டம் போல ஒரு ஐயா காட்டுல கிடைக்கிற வெள்ளரிக்காவுக்கு கூட ஒரு பக்கம் காம்பு இருக்கும் இருக்கும் ஆமா இந்த குழந்தைக்கு அதுவும் இல்லை அது தன்மை கிடையாது கடையில விற்கிற கத்திரிக்காய் கூட ஒரு பக்கம் காம்பு இருக்கும் அப்படி வளைவா இருக்கு காம்பு ஆமா அப்படிதான் இருக்கு இந்த குழந்தைக்கு அதுவும் இல்லை அது தன்மை கிடையாது வீட்டுல பிடிக்கிற குளக்கட்டைக்கு கூட கைவரி கிடக்கும் 5 விரல் இருக்கும் இந்த குழந்தைக்கு அது இருக்கா இல்லையே அதுவும் இல்லை இல்லை
அம்மை குலவிக்கு கூட பிடிச்சதுக்கு 2 பக்கம் பிடி இருக்கும். 2 பிடி இருக்கும். மொட்டு முளைக்குன்னு இருக்கு பிள்ளை. இது எப்படி எடுக்க முடியும் சுவாமி? அக்கு முண்டம் மோள கிடக்கு. இங்க பாரு, இங்க பேர பாரு. என்ன அக்கு முண்டம், போக்கு முண்டம், சாக்கு முண்டம். அது ஆண்டு மாதிரி. ஆண்டு மாதிரி. இது முள்ள மாதிரி. நீ முடிச்சு மாதிரி. நான் ஏற்பங்கூடி முத்து மாதிரி. அப்படியா? முத்து மாதிரி. முண்டமாக இருக்கிறது என்று பார்வதா தேவியாகப்பட்டவள். ஆனால் உலகைக்கு முக்கியமா இருக்கிற மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை, ஒண்ணும் இல்லை. என்ன செய்கிறார்? என்ன ஓடி வருகிறாள் பகவானிடத்தில். வந்து வந்து என்ன சொல்லுகிறார்? ஐயா பகவானே பகவானே ஆண்டவனை கேளுமையா கேளுமையா பிள்ளை வர கேட்டதற்கு கேட்டதே தரலாமா தரலாமா மகளை வர கேட்டதற்கு கேட்டதற்கு மாயமண்ட தரலாமா தரலாமா குழந்தை வர கேட்டதற்கு கொடிய மண்ட தரலாமா இதற்காக வரவே ஈஸ்வரே பிராணநாதா மகளை வரத்திற்காக மகளை வரத்திற்காக நாம் அடியே நிலை நிறையா ஐயா பகவானே, என்ன குழந்தை வரத்திற்கல்லவா நான் கொடிய தவம் இருந்தேன். பிள்ளை வரத்திற்கல்லவா பெருந்தவம் இருந்தேன். ஐயா பகவானே, நான் குழந்தை வரம் கேட்டதற்கு முண்டம் தரலாமா? சாமி தரலாமா? பிள்ளை வரமல்லா கேட்டேன். கேட்டு இது பெருமுண்டத்தை தரலாமா? பத்தி என்ன செய்ய முடியும் சாமி? இதற்காகவா தவம் இருந்தேன். நான் இருந்தேன். பெண்ணே, என்ன நீயோ கணவன் இல்லாத குழந்தை கேட்ட. அது இப்படித்தான் இருக்கும். அந்த குழந்தை இப்படித்தான் இருக்கும். அது இப்படித்தான் இருக்கும். உலகத்திலே ஆணும் என்ன சேர்ந்து பிறக்கிறது, கால் நொண்டி கை நொண்டி ஊனமா பிறக்கு. ஒரு ஊனமுத்தான் இருக்கு. நீயோ கணவன் இல்லாத குழந்தை கேட்கிற. அது இப்படித்தான் இருக்கும். கருவில்லாமல் உருதரிக்க முடியுமா? முடியாது முடியாது. உருவில்லாமல் கருதரிக்க முடியுமா? முடியாது. சேவல் இல்லாமல் கோழி முட்டை இடுமா? முட்டை போடாது முட்டை போடா. அதான் ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, 2 வேணும். நீயோ ஆணவன் இல்லாத குழந்தை கேட்ட. என்ன சொல்லுவாருமா? ஆமா 2 இருக்கும். ஆமா பையன் சொல்லணும். சொன்னா ஆணவன் இல்லாத குழந்தை கேட்ட. அந்த குழந்தை இப்படித்தான் இருக்கும். இது இப்படித்தான் இருக்கும். அதனால நீ வருத்தப்படாத, நீ வருத்து போடாத. இந்த குழந்தைக்கு நான் உருபிடித்து தருகிறேன். சரி. ஏன்னா என்ன ஒரு உயிரை படைக்கிறனாலும் 3 பேர் வேணும். கால பூதம் யாமன். அதே உயிரை படைச்சு எடுக்கனாலும் 3 பேர் வேணும். 3 பேர் வேணும். உயிரை படைக்க யார் வேணும்? யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. யமா, சிவன், ஆமா, பிரம்மா, பிரம்மா. 3 பேர் வேணும். 3 பேர் வேணும். அதே உயிரை படைச்சு எடுக்கணும்னா யாரு? காலை ஏம தூடு. எனக்கு சொல்ல முடியுமா? ஆமா, காலம் ஏமன் ஏம தூதன். தூதன். 3 பேர் வேணும். சொல்ல சொல்ல. ஆமா, சொல்லியா? காமன் காம இல்ல காம. காரம் இல்ல காம. அழகா சொல்ல. காலக்காரு ஆமா, நல்லா சொல்லுவாரு. அழகா சொல்லுவாரு. சொல்லுமையா? சரி. ஆகவே சொல்லணும் ஐயா. குழந்தை உருவெடுக்க வேண்டும் என்று ஆனால் சிவன், விஷ்ணு, பிரம்மா வருகிறார். சிவன், விஷ்ணு, பிரம்மா. பிரம்மா வந்து குழந்தைக்கு உருவெடுக்கிறார். சரி. எப்படி உருவெடுக்கிறார்? உருப்பிடித்தார் பிரம்மதேவன். பிரம்மதேவன் 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 உயிர் கொடுத்தார் சிவபெருமா. காலுங்கையும் செவியுடனே
ஆமா. உருப்பிடித்தார் பிரம்மதேவன், உயிர் கொடுத்தார் சிவபெருமான், கண்ணொழிவு கொடுத்தார் கண்ணபுரான். என் கண்ணபுரான் 5 பேருக்கு பொத்து கூட்டம் இருக்கலாமா? ஆகவே குழந்தையை உருவிடித்து பார்வதி கையிலே கொடுக்கிறார். குழந்தையை கையிலே வாங்கிய பார்வதா தேவி என்ன செய்கிறார்? என்னமா செய்கிறார்? இந்த குழந்தைக்கு பேராமம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா பேர் வைக்கணும். எப்படி பேர் கொடுக்குகிறார்? எப்படி? மனைவிடைக்கே பிறந்ததினால் மாயாண்டி சுடலை என்றும், எங்க அப்பா மாயாண்டி சொல்லல, முண்டம்போல் உருண்டதினால் முண்ட சுவாமி என்றும், சுடரதிலே அவதரித்ததினால் சுடலை மாடன் என்றும், கட்டை போல் உருண்டதினால் கட்டேறு பெருமாள் என்று ஒரு பேரு. ஆமா. சரி. மூச்சில்லாம பேச்சில்லாம அக்கு முண்டம் வாக்கு முண்டமா கடந்ததுனால நம்ம தாளக்கார கட்டேறு தான். ஆமா. இது பேர் பெருமாள். ஆமா. கட்டேரும் பெருமாள். ஆமா. மூச்சில்லாம பேச்சில்லாம அக்கு முண்டமால சும்மா சப்புன்னு கடந்ததுனால ஆமா அவருக்கு சப்பானி மாடன் என்று ஒரு பெயர். சாயண்டுக்கு பாயண்டு பேரு சாயண்டுக்கு பாயண்டு. ஆமா. சாயண்டுக்கு பாயண்டு, பாயண்டுக்கு ஜாயண்டு, பாயண்டுக்கு சாயண்டு, சாயண்டுக்கு பாயண்டு. அப்படியே தாயா, அப்படியே தான். அந்த குழந்தையை கையிலே பார்வதி கையிலே கொடுக்குகிறார். எப்படி? குழந்தையை கையிலே வாங்கிய பார்வதாதேவி, ஆமா, கைலாசத்திலே நீ நல்ல முறையிலே வளர்த்து வருவாய் என்ற குழந்தையை கை கொடுக்கிறார். சரி. குழந்தையை வாங்கி அம்மையாகப்பட்டவள் ஆமா கைலாசத்திலே தொட்டில் கட்டி பஞ்சவர்ண தொட்டில் கட்டி பாலகனை அது கிடத்தி அவரை தாளாட்டி சீராட்டி எப்படி வளர்த்து வருகிறார்? எப்படி வளர்த்து வருகிறார்? மாசரி பொன்னே வளர்ந்தரி முத்தை என்று சரி கண்ணே என்று கடனை வளர்த்து வருகிறார். எப்படி வளர்த்து வருகிறார்? எப்படி? தாளாட்டி சீராட்டி 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 ஆயவங்க வாழோட்டி வாழோட்டி அந்த உத்தமியால் வளர்த்து வருகிறார். நாலு ஒரு மேனியும் ஒரு வண்ணமாக பொழுது ஒரு வண்ணமாக வாசரி பொன்னே வளர்ந்தரி முத்தே என்று வளர்த்து வருகிறார். நேசரி கண்ணி என்று
வருகிறார். அப்படி சுடலமானனை வளர்த்து வரக்கூடிய வேலையில என்னாச்சு? சுடலை மாலை என்ன தொட்டில படுத்திருக்கிறார். எப்படி? என் சுடலை முல்லைப்பூ முல்லைப்பூ தொட்டிலும் தொட்டில என் மாயாண்டி மல்லிகைப்பூ தொட்டில படுத்திருக்கிறார். படுத்திருக்காங்க. ஆமா சரி. நல்ல மல்லிகைப்பூ தொட்டில கம்ம மணக்குது. பிச்சி பூவா மணக்கு. ஆமா சரி. முல்லைப்பூ தொட்டில என் முண்டம் படுத்திருக்கிறார். முண்டதான் படுத்திருக்காரு. அடே படுத்து தூங்கக்கூடிய வேலையில பார்வதி என்ன செய்கிறார்? என்ன? பிள்ளைக்கு நல்ல வயிற்றுக்கு பால அமிர்தத்தை கொடுத்து சரி பாலகனை நன்றாக உறங்க வைத்தார். தொட்டு படுக்க வச்சாச்சு. ஆமா சரி. பாலகன் எந்த தாயுமே அப்படித்தானே. ஆமா. பிள்ளை சற்று கண் உறங்கக்கூடிய நேரம் தாயும் கொஞ்சம் கண் உறங்க பார்ப்பான். இல்லாட்ட உறங்க முடியாது. இல்லைன்னா பிள்ளைய கையில வச்சுக்கிட்டே இருப்பான். சரி. அதே போல ஆண்டவன் சுடலை உறங்கும் பொழுது ஆமா தாயாக பெற்ற பார்வதா தேவியும் கண் உறங்குகிறார். சரி. நித்தில இருக்கா. அவள் உறங்கும் வேளையிலே என் ஆண்டவன் மாயாண்டி சுடலை தொட்டிலே படுத்திருக்கும் என் துளக்குமணி மாயாண்டி மாய சுடல ஐயா தொட்டில படுத்திருக்கிறவர் மனசுல அப்படியே ராத்திரி மணி எத்தனை அடிக்கு? 12 மணி. டைன் 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 அடிக்கு 12 மணி. 12 மணி அடிக்கவும் அங்க என்ன கூவுது? என்ன? நாவனாவும் கூவனாவும் இருந்து கூவுது. யாரும் விடிய போகலாம் கூவுது. ஆமா. சரி. நாயிருந்து ஊற விடுது. ஆமா. ஆண்ட இருந்து அலறுது. அப்படியே அலறுது. கூவ இருந்து கூவுது. கூவுது. எத்தனை மணிக்கு? 12 மணி அளவுல 12 மணி அளவிலே சரி தொட்டில படுத்திருக்கிறானே என் துளங்குமணி ஆண்டவர் சுடலாய்யா ஐயோ படக்குது. ராத்திரி கண் விழிச்சிட்டார். கண் விழித்தாரே என் சுடலை மாறன். ஆமா. மனதிலே என்ன 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 வந்த புதுமைகளை இந்த நாடறிய வேண்டும். இந்த ஊரிலும் உலகம் இந்த உலகம் அறிய வேண்டும். இந்த ஊர் அறியணும் என்று என் ஆண்டவன் தொட்டிலே படுத்திருக்கக்கூடிய ஆமா என் துளங்குமணி என் ஆண்டவன் மனதில் என்ன எண்ணுகிறார்? என்ன தாய்பாலை குடித்தாமானா மங்கைப்பால் குடித்தால் மணிக்குடலும் நிறையாது. கண்ணி தரும் பாலமர்தான் நம்ம தரையை விட்டு இறங்க மாட்டோம். ஆமா. சரி. தாயார் தரும் பாலமிருகம் தன் வயிறு நிறையாது. அதனால நமக்குன்னு வேறு இடம் தனியா இருக்கு. தனியா ஒதுக்கி வச்சாச்சு. ஆமா. சரி. நமக்குன்னு தனி இடம் எங்க இருக்கு? மட்டன் மாமிசம் சிக்கன் 65 கலந்த இடம். சரி. அது எந்த இடம்? என் ஆண்டவன் என்னை எண்ணுகிறார். என்ன மையானம் போக வேண்டும், போக வேண்டும், ஆண்டவன் ஆதிக்க வேண்டும், வேண்டும்.
சேர்ந்து வீணதிங்க வேணும் ஐயான் போக வேணும் மாண்ட வீணதிங்க வேணும் சமாதில்லை வானம் போக வேண்டும் இல்லை வானம் போக வேண்டும் நாம சென்ற வீணதிங்க வேணும் போகணும் செத்தமினம் திங்கணும் அப்படியே இருந்து திங்கணும் மையானம் போகணும் மாண்டபலம் திங்கணும் மாண்டபினம் திங்கணும் சரி சுடுகாடு போகணும் சுட்டபலம் திங்கணும் சுட்ட பிணம் திங்கணும் சரி அப்படி இடுகாடு போக வேண்டும் இரண்டு பிணம் திங்க வேண்டும் ஆனால் மையானம் போகணும் ஆண்டவன் என்ன செய்கிறார் என்ன தொட்டில படுத்திருக்கிறவரை ஆண்டவன் துலங்குமணி மாயாண்டி என்ன செய்கிறார் என்ன செய்யறான் அடே தொட்டில படுத்திருக்கும் போது என் ஆண்டவனுக்கு பணம் எங்க வேகுது சுடுகாட்டுல வேகுது என் ஆண்டவனுக்குனே அந்த பணம் இருந்து வேகுது சரி அன்னைக்கு தான் வேகுது ஆமா சரி அது யார் தெரியுமா யாரு 9 மாத சோழி சரி தலப்பிள்ளை சோழி தலப்புல சூடி அவளும் தலப்பிள்ளை ஆமா அவ உண்டா இருக்கிறதும் தலப்பிள்ளை தலப்புல அது பிராமண பெண்ணு என்னையா நெய்யா வடியுது சும்மா நெய்யா உருகுறான் என்ன பச்சரிசியா சாப்பிட்டு இருப்பா ஆமா சும்மா கட்டையில வச்சு எரிக்காங்க சரி கட்டையில வச்சு எரிக்கிற பிணம் எப்படி ஆண்டவனுக்காக அந்த பிணம் எப்படியா வைக்கிறது அப்படி கொழுந்துட்டு வேகுது சத்த